திரையில் தெரியக்கூடிய இந்த ஜாதகத்தை கவனிங்க. சிம்ம லக்கணம், கடக ராசி, ஆயில்ய நட்சத்திரம். எப்போவுமே ஒரு ஜாதகத்தில் ஒரு முதல் திருமணம் நிலைக்கணும்னா தாம்பத்திய சுகத்தை தரக்கூடிய சுக்கிரனும் கிடக்கூடாது, குழந்தை பாகி தரக்கூடிய குருவும் கிடக்கூடாது. ஆகிய இந்த ரெண்டுமே கெட்டு போனால் நிச்சயமாக அவங்களுக்கு அந்த குடும்ப வாழ்க்கையிலேயே அந்த திருமண வாழ்க்கையிலேயே ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ இந்த ஜாதகத்தை கவனிங்க. தாம்பத்திய சுகத்தை தரக்கூடிய சுக்கிரன் இருக்கார் பாருங்க, அவர் லக்கணத்துக்கு 6ல் இருந்து ராகுவோடு இணைஞ்சிருக்காரு. சுக்கிரன் 9 டிகிரி, ராகு 25 டிகிரி அப்படிங்கிற அமைப்பில் ஒரு 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 பாதி அளவுக்கு பாதிக்கப்பட்ட நிலையில் சுக்கிரன் ராகுவோடு இணைஞ்சிருக்காரு. அதுக்கடுத்து குழந்தை வாங்கி தரக்கூடிய குரு பகவான் சனியுடைய சமசப்தம், ஏழு சமசப்தமாக சனி பார்க்குறாரு. சூரியனும் சனியும் சேர்ந்தே இருக்கக்கூடாது ஒரு இடத்துல. அவ்வாறு இருக்கிறப்ப சனியானவர் கூடுதல் பாவத்துவம் ஆவார். அப்போ சனி குருவும் சமசப்தமாக பார்க்கும்போது குரு அதிகமான பாவத்துவம் ஆவார், சனி சுபத்துவம் ஆவார். அப்போ புத்திரபாக்கி தரக்கூடிய குரு பகவான் சனியுடைய பார்வையால் பெற்று பாவத்துவம் ஆகிறாரு. லக்கணத்துக்கு 5ஆம் இடமான புத்திரஸ்தானத்தில் சனியே உட்கார்ந்துருக்கு. ஓகேங்களா? அப்போ தாம்பத்திய சுகத்தை தரக்கூடிய சுக்கிரன் கெட்டு போயிட்டாரு, குழந்தை பாக்கி தரக்கூடிய குரு பகவான் கெட்டிருக்காரு. இந்த இவருக்கு திருமணம் ஆகி சில ஆண்டுகள்லேயே முதல் தாரம் டைவர்ஸ் ஆயிடுச்சு. இது காரணம் இந்த 7ஆம் அதிபதி சனி 5ல் இருந்து 3ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தையே பார்த்துடுறாரு. ஓகேங்களா? இந்த 7ஆம் இடத்தை சனி 3ஆம் பார்வையை பார்க்கறது மட்டும் இல்லாமல் செவ்வாய் விருச்சிக வீட்டிலேருந்து 4ஆம் பார்வையாக அந்த 7ஆம் இடத்தை பார்க்குது. சனி செவ்வாய் ரெண்டுமே 7ஆம் இடத்தை பார்த்தா சர்வ நாசம்பான். சனி செவ்வாய் பார்த்தா அந்த இடம் பார்க்கக்கூடிய அது 2 இடமே கடுமையாக பாதிக்கப்படும், சர்வ நாசமாயிரும். அப்போ அது 7ஆம் இடம் கடுமையாக பாதிக்கப்பட்டு இருக்குது. சரி, குருவும் அந்த இடத்த 9ஆம் பார்வையாக அந்த இடத்த பார்க்குதே, மிதுன வீட்டிலேருந்து 9வது பார்வை, 7, 8, 9வது பார்வையாக பார்க்குதே அப்படின்னாக்க அந்த குரு சனியுடைய சமசப்த பார்வையால் கடுமையான பாவத்துவம் ஆயிடுறாரு. அப்போ பங்கப்பட்ட குருவோட பார்வை என்னதான் 7ஆம் இடத்துக்கு விழுந்தாலும் அது பெரிய அளவு நல்லது தருவதில்லை. சரி, ராசிப்படி பாருங்கள். சந்திரனோட கேது 7ல் ராகு, ராசிக்கு 2ஆம் அதிபதி குடும்பாதிபதியான சூரியன் சனியோட சேர்ந்துருக்காரு, பாவத்துவம் ஆயிடுறாரு. ஓகேங்களா? இது மாதிரி ஆயிடுது. அதுக்கடுத்து லக்கணத்துக்கு 7ஆம் இடத்தை சனி செவ்வாய் மட்டும் பார்க்குறது இல்லாமல் லக்கணத்துக்கு 2ஆம் இடம் அதிபதி புதனும் சனியோடு இணைஞ்சிடுறாரு. குரு பார்வையே பெற்றிருந்தாலும் புதன் சனியோடு இணைந்து பாவத்துவம் ஆயிடுறாங்க. ஓகேங்களா? இப்போ இது போன்ற அமைப்புகளில் லக்கணாதிபதியான சூரியன் சனியோடு சேர்ந்துட்டார். 7ஆம் இடத்தை சனி 3ஆம் பார்வையை, செவ்வாய் 4ஆம் பார்வையை பார்த்துருது. குடும்பாதிபதி புதன் சனியோடு இணைஞ்சிருக்கிறாரு. ராசிப்படி பார்க்குறப்ப சந்திரன் கேது 7ல் ராகு, தாம்பத்திய சுகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன்